கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உயிர் மீட்சி நேரத்துக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பாருங்களே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுவோம் என்ற அந்த வேத வசனத்தின்படி இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபு 38 அதிகாரம் 19 வசனம். யோபு 38:19. வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? இந்த வசனம் யோபு அங்கலாய்ப்பின் நிலைமையிலே இருக்கிற நேரத்தில் கர்த்தர் யோபுவோடு பேசின ஒரு வசனம். வெளிச்சம் வாசமாக இருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியிலே, இயேசு கிறிஸ்துவின் ஒளியிலே நடக்கிறவங்க அவரை போல நடக்க வேண்டும். ஒருவேளை யோபு அந்த நேரத்தில் ஒரு சோர்ந்த இருதயத்தில் இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் இழந்து கர்த்தரை காண்பேன் என்று ஒரு தைரியமாய் அவர் பேசினாலும் கூட, ஒருவேளை மனுஷன் தானே, ஒரு பலவீனமான ஒருவேளை பலவிதமான சூழ்நிலை யோபுக்கு இருந்திருக்கும். ஏன்னா தன்னுடைய மனைவி உடைய அன்பை இழந்துட்டார் இல்லையா? அதே போல் நண்பர்கள் கூட என்னெல்லாமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர் தைரியமாக சொன்னார், நான் பொன்னை போல புடமிட்டாலும் நான் பொன்னாக விளங்குவேன். என்னுடைய மாம்சம் எல்லாம் அழுகி போனாலும் என்னுடைய கண்களால் என் மீட்பரை காண்பேன். அப்படி தைரியமாக தான் சொல்கிறாரு. ஆனாலும் பாருங்கள், இந்த 38 அதிகாரத்தின் அந்த முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனைப் போல் இடை கட்டிக்கொள். நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி என்று சொல்லிட்டு தான் பாருங்கள், அநேக காரியங்களை அவர்கிட்ட கேள்வியாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கேட்டுட்டு தான் கடைசியில் அவர் சொல்கிறாரு, வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? அப்படின்னு யோபிட்ட தான் அந்த கேள்வியை கர்த்தர் கேட்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு கூட ஒருவேளை எனக்கு வாழ்க்கை இருளாக இருக்கிறதே, என்னுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு வெளிச்சமாக இல்லையே என்று தத்தளிப்போடு தவிப்போடு ஒருவேளை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கூட கர்த்தர் ஒருவேளை நம்மை பார்த்து கேட்கலாம், வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் அந்த வெளிச்சத்தில் நடப்பாங்க. யோவான் 9:5 சொல்லுகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். இன்னும் பார்க்கும்போது 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, தேவன் ஒளியாக இருக்கிறார். தேவன் எங்கெல்லாம் கடந்து செல்லுகிறாரோ அங்கெல்லாம் ஒளி, வெளிச்சம் பிரகாசிக்கும். அந்த ஒளியை கொடுக்கிற, வெளிச்சத்தை கொடுக்கிற, நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற அந்த கர்த்தரை நாம் சார்ந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக ஒரு விடுதலை உண்டு. இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வந்தான் என்று அறிந்திருந்தும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்களை பார்த்துவிட்டு சோர்ந்து அவரை தேடாமல்
அவரிடத்துல வந்து ஜெபிக்காமல், அவரோடு உறவு கொள்ளாமல், அவரோடு உள்ள ஐக்கியத்தில் இருந்து நம்ம வெளியில் வந்திருக்கிறோம். தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம், அவரோடு பேசி ஆண்டவரே நீர் எனக்கு போதும் என்று சொல்லும்போது அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசிக்கிறது. ஒரு மோசே சீனாய் மலையில் 40 நாட்கள் கர்த்தர் சொல்லி உபவாசத்தோடு ஜெபித்த போது அவர் திரும்பி வருகிற நேரம் அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. எல்லாரும் பார்த்தாங்க. அவன் முகத்தை முக்காடு போட்டு கொண்டான். பிரகாசிக்க காரணம் என்ன? தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனோடு பேசுகிற அனுபவம். அது உண்டா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்களா? இல்லை மனுஷரிடத்தில் மட்டும்தான் பேசுகிறீங்களா? உங்கள் பிரச்சனைகளை மனுஷரிடத்தில் மட்டும் பேசுனீங்கன்னா அவங்க பின்னால் தூஷிப்பாங்க. முதலாவது கர்த்தரிடத்தில் சொல்லிடுங்க. காலை தேடுவோர் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் தேடுவோர் கண்டடைவார்கள். காலை ஜெபம் விசேஷித்தது. அந்த காலை நேரத்தில், அதிகாலை நேரத்தில் அந்த நாளுக்குரிய சகல காரியங்களையும் கர்த்தரிடத்தில் சொல்லிடுங்க. ஆண்டவரே இந்த நாளெல்லாம் நீர் பொறுப்படுத்திக்கிடுங்கப்பா. 1 யோவான் 1:6-7 நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. நான் கர்த்தரோடு தான் நடக்கிறேன். கர்த்தரோடு எப்படி நடக்க முடியும் சொல்லுங்க? நாம் ஜெபிக்கும்போது அவரோடு பேசுகிறோம். அவருடைய வேதத்தை நாம் வாஞ்சையோடு வாசிக்கும்போது தேவன் நம்மோடு பேசுகிறார். அன்பானவர்களே, இப்படி தான் அவரோடு நாம் நடக்க முடியும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுகிறான்? இந்த வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. இந்த வேத வசனத்தை வாசிக்க ஆண்டவர் பலன் தருகிறார், அவர் சுகம் தருகிறார். அவருடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. தாவீது ராஜா சொல்கிறாரு, அவருடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் எப்போதே நான் கெட்டு போயிருந்திருப்பேன். அன்பானவர்களே, உங்களை வழி நடத்தும் பாதை நான் உனக்கு போதித்து நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? வேதத்தை வாசிங்க. வேதத்தை வாசிக்கும்போது தான் நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியும். வேதத்தை வாசிக்கலைன்னா அவருக்கு நமக்கு என்ன ஐக்கியம்? ஒரு ஐக்கியமே இல்லையே. அவரோடு பேசலைன்னா மனுஷரிடத்தில் மட்டும்தான், பிள்ளைகளிடத்தில் மட்டும்தான் பேசணும்னா அவருக்கு நமக்கு உள்ள தொடர்பு என்ன? ஒரு நல்ல நண்பன் இருக்கான்னு வைங்களாம், அவனை எப்போ பார்ப்பேன், என்கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை எல்லாம் அவன்கிட்ட பகிர்ந்து கொள்ளணுமே ஆசைப்படுறோமா இல்லையா? அதே போல் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம வேதத்தை வாசித்து தியானிப்பதின் மூலமாக நாம் அவரோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். அந்த 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தார். வேத வசனம் நம் பாதைக்கு வெளிச்சம், நம் கால்களுக்கு தீபம். சங்கீதத்தில் தாவீது ராஜா சொல்கிறாரு, நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது வேதம்தான். இந்த வேதத்தை வாசிக்க நாம் வெளிச்சத்திலே நடக்கிறோம். ஆவியானவர் நம்முடைய குறைகளை குற்றங்களை சுட்டி காட்டி நம்மை அதிலிருந்து வேறு பிரித்து பாவங்களிலிருந்து விடுபட்டு பரிசுத்தமாய் வாழ நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே,
நம்ம எதற்காக ஒளியிலே நடக்க வேண்டுமாம் தெரியுமா? எதற்காக நடக்க வேண்டும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் 1:12-14 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, எதற்காக நாம் அவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டுமென்றால், நாம் அவருடைய பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? பங்கெடுக்க வேண்டும். இருளின் அந்தகாரத்தினின்று, பாவத்தின் அகோர பிடியிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவித்து, உங்களை விடுவித்து, அவருடைய குமாரனுடைய அந்த நித்திய ராஜ்யத்துக்கு எல்லாரும் பாத்திரவான்களாய் ஆக வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை வெளிச்சத்தின் பாதையிலே நடக்க சொல்லுகிறார். வேதத்தை வாசிக்கும்போது வேத வசனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது, நம்முடைய கால்களுக்கு அது தீபமாக இருக்கிறது. அதை வாசிக்க வாசிக்க நம்முடைய கண்கள் தெளிவாகிறது. வேத வசனம்தான் நம்முடைய கண்களை தெளிவாக்கும். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் பரிசுத்தமாக்கப்படுகிறது என்பதற்கு சந்தேகமே இல்லை. அன்பானுள்ளே, ஆண்டுடைய வசனம் நம்முடைய கண்களை தெளிவாக்கும். சங்கீதம் 19:7 பார்க்கும்போது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 10வது வசனத்தில், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறது என்று. அன்பார்ந்தவர்களே, இந்த மதுரமான இந்த வேத வசனத்தை நாம் அனுதினமும் வாஞ்சித்து நாம் வாசிக்கும்போது அது நம்மை தெளிவுபடுத்தும். நீதியின் பாதையில் இந்த வேத வசனம் நம்மை வழி நடத்தும். நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறோம். ஆகையினால நமக்கும் இருளுக்கும் எந்த பங்குமே இல்லை. இருளின் பிள்ளைகளாக நம்ம இருக்கக்கூடாது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட வேண்டும் என்றால், மற்றவர்கள் தூங்குவது போல நம்ம தூங்கி வழியக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் விழித்திருக்க வேண்டும். தூங்குகிறவர்கள் ராத்திரியில் தூங்கிட்டு இருப்பாங்க, சரிதானே? தூங்குறவங்க ராத்திரியில் தூங்கிட்டு இருப்பாங்க. பகலுக்குரியவர்களாகிய நாமோ என்ன செய்யணும்? விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஆகையினால் அன்பார்ந்தவர்களே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வேத வசனத்தை தொடர்ந்து வாசித்து முன்னேறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மத்தேயு 5:14 சொல்லப்படுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆகையினால் அன்பானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? மலையின் மேல் வைக்கிற பட்டணத்தை போல, மலையின் மேலே ஒரு பட்டணம் இருந்தால் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியும். விளக்கை கொளுத்தி அதை மரக்காலால் மூடி வைக்க மாட்டாங்க, விளக்கின் தண்டின் மேலே வைப்பாங்க. அப்போ தான் அந்த ரூமில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம் அது கிடைக்கும். ஆகையினால நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நற்கிரியைகள் வெளிப்பட வேண்டும். இவ்விதமாய் மன்னர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம்
அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று பார்க்கிறோம். அப்போது வேதத்தை வாசிக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். நல்ல நற்கிரியைகள், நம்மால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு நற்கிரியைகளை செய்யும்போது அது அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது. வேதத்தை வாசித்து ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய முகம் பிரகாசிக்கப்படும், கட்டாயம் பிரகாசிக்கப்படும். பார்த்தாலே சொல்லுவாங்க ஆண்டுடைய பிள்ளைகள், ஏசப்பாவுடைய பிள்ளைகள்னு சொல்ல முடியும். நற்கிரியைகளை செய்யும்போது கூட அந்த கிரியைகள் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? இந்த நேரத்திலும் கூட எனக்கு வாழ்க்கை இருளாக இருக்கிறதே, என் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் இல்லையே, தவித்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவோடு நடக்க தீர்மானிங்க, இயேசுவோடு நடக்க தீர்மானிங்க. இயேசுவின் வேத வசனத்தை வாசிக்க தீர்மானிங்க, வாசிங்க. ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து ஜெபிச்சு பாருங்க, அவர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்களுமை துதிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கை இன்னும் கசப்பாக இருக்கிறதே, இருளாக இருக்கிறதே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கலையே. தவிப்போடு இருக்கிற ஆண்டவரே, யாருன்னாலும் இந்த நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய இருளின் வாழ்க்கை பிரகாசிக்கட்டுங்க தாவே. வேத வசனத்தை வாசிப்பதாலும் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதாலும் நற்கிரியைகளை செய்வதினாலும் நாங்கள் பிரகாசிக்கப்படுகிறோம். இவ்விதமாய் எங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டுங்க தாவே. அந்தரங்கத்திலே பாரத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு வெளியரங்கமான பதிலை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு இருக்கிற சகோதரன் சகோதரிகளுக்கு, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த நேரத்தில் பலன் கொடுப்பீராக. நான் வேதத்தை வாசிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும், ஏதாவது நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஏதாவது ஒருவேளை தாராளமாய் கொடுக்க இல்லைன்னாலும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற நற்கிரியை, கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கிற நற்கிரியை, காணிகளை கொடுத்து தாங்குகிற நற்கிரியை, கொடுக்க முடியலைன்னாலும் என்னை வேதத்தை வாசிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. வேதத்தை வாஞ்சியோடு வாசித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகள் கர்த்தரோடு வெளிச்சத்தில் நடக்கிறாங்க. அவங்க குடும்ப வாழ்க்கை கட்டாயம் பிரகாசிக்கப்படும். கடன் தொல்லை பாருங்களால் தவித்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் ஒரு விடுதலையை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆவியானவரே, ஒவ்வொரு பேரும் இடை கட்டி கொள்ளும், பலவீனரை தாங்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கைவிடாமல் காத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, ஒவ்வொரு பேரையும் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த நேரத்தில் பலப்படுத்துவீராக. இருதயம் சோர்ந்து போய் இருளான ஒரு வாழ்க்கை மாறி வெளிச்சத்தின் வாழ்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாவ சாபங்கள் நிர்மூலமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. வியாதி தொல்லையில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே தொட்டு சுகப்படுத்துவீராக. பாவமும் தாபமும் போமே உந்தன் இரத்தத்தினால் வியாதியின்
தீருமே. பாவமும் தாபமும் போமே உந்தன் இரத்தத்தினால். வியாதியின் வருத்தம் தீருமே. பரலோக பாக்கிய சந்தோஷமும் ஈவாரே. பரலோக பாக்கிய சந்தோஷமும் ஈவாரே. எந்த இதய கதவை தீரவே. எந்த இதய கதவை தீரவே. எந்த தேவா எந்த இதயத்திலே வந்து வாத்தம் செய்யுமே. எந்த இதய கதவை தீரவே. ஆம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய இருதயத்தை திறந்து தருகிறோம். எங்கள் உள்ளத்திலே வாரும் ஆண்டவரே. உம்மோடு உள்ள ஐக்கியம் எங்களை பிரகாசிக்க வைக்கும் கர்த்தாவே. நீர் ஒளியாக இருக்கிறது போல நாங்களும் ஒளியிலே நடந்தால் எங்களுக்கு ஆண்டவரே பலன் உண்டு, சுகம் உண்டு, விடுதலை உண்டு, பரலோக ராஜ்யம் உண்டு, தேவனோடு உள்ள ஐக்கியம். ஆண்டவரே, துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே, அப்படி நாங்கள் தியானித்து பாக்கியவான்களாய் காணப்பட கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்மோடு உள்ள ஐக்கியம் எங்களை பரிசுத்தமான பாதையில் வழி நடத்துகிறதப்பா. உம்மோடு உள்ள ஐக்கியம் எங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே அழைத்து செல்லுகிறது ஆண்டவரே. யாரெல்லாம் அந்த நேரத்தில் ஜெபிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் உள்ள இருளை மாற்றி வெளிச்சமாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.